10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியதால் சாமானிய மக்கள் தூக்கத்தை தொலைத்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி, கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததால் மோடி தூக்கத்தை தொலைத்துவிட்டதாக விமர்சித்தார். சிபிஐ, வருவாய்த்துறை, அமலாக்கத்துறையை மோடி தவறாக பயன்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், ஒரு மத்திய அரசு எவ்வாறு நடக்கக்கூடாது என்பதற்கு மத்திய பாஜக அரசுதான் சாட்சி என கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் தில்லு திறமை அதிமுகவிற்கு மட்டும்தான் உண்டு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் புதுச்சேரி சிங்கப்பூர் போல் மாற்றப்படும் என கூறினார். புதுச்சேரியில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வென்றால் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டு நாட்டிற்கே வழிகாட்டியாக இருப்பவர் முதல்வர் மு க ஸ்டாலின் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் தேர்தல் பரப்புரையின் போது பேசிய அவர், கொரோனாவின் போது மக்களை பாத்திரத்தை தட்டுங்கள், விளக்கேற்றுங்கள் என கூறியவர்தான் பிரதமர் மோடி என விமர்சித்தார். யாருடைய காலை பிடித்தும் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் அமரவில்லை என தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். திமுக பேசும் சமூக நீதி என்பது அவர்களது குடும்பத்தினரை MP, MLA ஆக்குவதுதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நாகையில் பாஜக வேட்பாளர் SGM ரமேஷுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட அவர், சமூக நீதிக்கு துணை நிற்பவர் பிரதமர் மோடிதான் எனவும் கூறினார். இந்த மக்களவை தேர்தல் தான் பாஜகவை வீழ்த்த அரிய வாய்ப்பு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் ரொவினா ரூத் ஜேனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர், இலவச திட்டங்கள் வீழ்ச்சிக்கானது எனவும் தெரிவித்தார். மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுவையில் 40 தொகுதிகளுக்கான வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்தது. கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ராமநாதபுரம் தொகுதியில் 6 பேர் களத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரை பானை சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில் தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கியது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தங்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரால் பானை சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக சிதம்பரம் வேட்பாளர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் 40 தொகுதிகளிலும் தங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினார். திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் துரை வைகோவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பம்பரம் சின்னம் கேட்டு விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகானுக்கு தேர்தல் ஆணையம் பலாப்பழம் சின்னம் ஒதுக்கியது. பலாப்பழம், கிரிக்கெட் பேட், லாரி உள்ளிட்ட சின்னங்களை கேட்டிருந்த நிலையில் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது. ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கியில் ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு ஓ பன்னீர்செல்வம் 1000 ரூபாய் வழங்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. 500 ரூபாய் கட்டை பிரித்து 2 நோட்டுகளை வழங்கிய போது பெண்கள் முகமலர்ச்சியுடன் அதனை பெற்றுக் கொண்டனர். ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் பணம் கொடுத்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புகார் தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைத்து மாவட்ட தேர்தல் அலுவலரான ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் உத்தரவிட்டார்.
தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவருக்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பெண் ஒருவர் மூலம் பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட நிலையில் அதனை பறக்கும் படை அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் கோவை தேர்தல் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலின் போது திமுக வேட்பாளர் செல்வகணபதி மற்றும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ராசா காரை முழுமையாக சோதனை செய்யாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். காரில் இருந்த 2 பெரிய சூட்கேஸ்களை திறந்து பார்க்காமல் அனுப்பி வைத்ததால் அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறுவோர் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் நடத்தை விதிகளை மீறினால் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆளுநர் RN ரவி வருகை தந்துள்ளார். 5 நாள் சுற்றுப்பயணமாக சென்னையிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் சென்ற ஆளுநர் அங்கிருந்து கார் மூலம் கோத்தகிரி பாதை மார்க்கமாக உதகை சென்றுள்ளார். தமிழ் தாய்மொழியாக கிடைக்காதது தமக்கு வருத்தம் அளிப்பதாக பிரதமர் மோடி பேசியிருந்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்வினையாற்றியுள்ளார். ஒரு பக்கம் கண்ணை குத்திக் கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி நாட்டின் பல மாநிலங்களிலும் பல நாடுகளிலும் பேசும்போது உலகின் தொன்மையான மொழி தமிழ், என் நாட்டின் மொழி என்று பெருமையுடனேயே கூறியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிற்கு தமது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு பதிலளித்துள்ளார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாடம் நடத்தட்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சமூக நீதி குறித்த கோரிக்கைகளுக்கு பிரதமரின் உத்தரவாதத்தை பாமக பெற்றுள்ளதா என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கேள்விக்கு ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 50,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் குறைந்து 6,370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராம் 20 பைசா அதிகரித்து 81 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 200 ரூபாய் அதிகரித்து 81,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சேலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பாஜக பட்டியல் அணி மாநில தலைவராக இருந்த தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்தார். தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தியில் இருந்த அவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். ஒரு கட்சி 1000 கோடி மிரட்டி வசூலிக்கிறது, மற்றொரு கட்சிக்கு 1000 கோடி அபராதம் விதிப்பது எப்படி நியாயம் என சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். வருமான வரித்துறை சார்பில் சுமார் 1823 கோடி ரூபாய் செலுத்துமாறு காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை சுட்டிக்காட்டி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். வேளாண் விஞ்ஞானி மறைந்த MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருதை அவருடைய மகள் நித்யா ராவிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ், சரண் சிங் மற்றும் கர்பூரி தாக்கூர் உள்ளிட்டோருக்கு மரணத்திற்கு பிந்தைய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான 27 பேர் கொண்ட குழுவை பாஜக அறிவித்தது. ராஜ்நாத் சிங் தலைமையிலான இந்த குழுவில் ஒருங்கிணைப்பாளராக நிர்மலா சீதாராமன், துணை ஒருங்கிணைப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த யாரும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவை முன்னாள் சபாநாயகரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சிவராஜ் பாட்டீலின் மருமகள் அர்ச்சனா பாட்டீல் மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். அரசியலில் பணியாற்றுவதற்காக பாஜகவில் இணைந்ததாக அர்ச்சனா பாட்டீல் தெரிவித்தார். அரவிந்த்
அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்து அமெரிக்கா, ஜெர்மனியை தொடர்ந்து ஐநா சபையும் எதிர்மறை கருத்து தெரிவித்ததற்கு பதிலளித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கார், இந்தியா தனித்துவமான ஜனநாயக நாடு என்றும் யாரும் தங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை எனவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அப்பகுதியில் அமைதியை உறுதிப்படுத்துவதற்காக கொடி அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் சந்தித்து பேசினார். இருவரது கணவர்களும் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் இவர்கள் சந்திப்பு நடந்துள்ளது. கர்நாடகா மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் உரிமையாளரை துப்பாக்கியால் சுட்டு 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். தண்ணீர் கேட்பது போல் நடித்து வீட்டிற்குள் நுழைந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். அமலாக்கத்துறையின் சம்மனை ஏற்று டெல்லி அமைச்சர் கைலாஷ் கெலாட் விசாரணைக்கு ஆஜரானார். கலால் கொள்கை முறைகேட்டின் பின்னணியில் அமைச்சர் கைலாஷ் கெலாட்டுக்கும் பங்கு இருப்பதாக கூறி அவருக்கு சம்மன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் கேங்ஸ்டர் அரசியல்வாதியான முக்தார் அன்சாரியின் இறுதி சடங்கில் ஏராளமான ஆதரவாளர்கள் குவிந்தனர். நல்லடக்கம் செய்யப்பட்ட பகுதியில் தடைகளை மீறி ஆதரவாளர்கள் நுழைய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற ரங் பஞ்சமி கொண்டாட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் பங்கேற்றார். திறந்த வாகனத்தில் வருகை தந்த அவர் அங்கு திரண்டிருந்த மக்களுக்கு தண்ணீரை பீச்சியவாறும் பூக்களை தூவியவாறும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். 5 நாட்கள் நடைபெறும் ஹோலி பண்டிகையின் கடைசி நாளான ரங்க பஞ்சமி விழா மத்திய பிரதேசத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. போபால் நகரில் மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணங்களை பூசியும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் உற்சாகமாக கொண்டாடினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ரங் பஞ்சமி விழா கொண்டாட்டத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனம் மக்கள் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டது. வண்ணங்களை வீசி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் ஆம்புலன்ஸ் சிரமங்களுக்கிடையே மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் லேசான பனிப்பொழிவு ஏற்பட்டதால் அப்பகுதி வெண்பனி போர்த்தியது போல காட்சியளித்தது. சாலைகள், வீடுகள் என திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளிப்பது கண்களை குளிர்விக்கின்றது. இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லுவில் கடும் பனிப்பொழிவு காரணமாக திரும்பும் திசையெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல ரம்யமாக காட்சியளித்தது. பனிக்குவியல் காரணமாக அடல் சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரில் உள்ள பழுதான குடோனில் அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியே புகைமூட்டமாக காட்சியளித்தது. தீ மளமளவென பரவிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் புலாந்தஷரில் கங்கை ஆற்றின் மேல் கட்டப்பட்டு வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு நேரத்தில் விபத்து ஏற்பட்டதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் வீட்டில் சிலிண்டர் வெடித்ததில் 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தும்ரி கிராமத்தில் வசிக்கும் ஆர்த்தி தேவி என்பவர் தனது குடும்பத்தினருக்கு காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்த போது சமையல் சிலிண்டர் வெடித்தது. தமிழிசை அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். சென்னை நீலாங்கரை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக சார்பில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தனது வயிற்றில் பிறக்காத மகள் என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் வரும் கார் உள்ளிட்ட வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரவக்குறிச்சியில் இருந்து முருகன் கோவிலுக்கு வந்த மாற்றுத்திறனாளி பக்தர் சிரமப்பட்டு கோவிலுக்கு சென்ற நிலையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
குடியாத்தம் அருகே பள்ளி கல்லூரி மாணவிகள் உட்பட 4 பெண்கள் ஏரியில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவிலுக்கு சென்று திரும்பிய அவர்கள் ஏரியில் குளிக்க சென்ற நிலையில் சுழலில் சிக்கி உயிரிழந்தனர். ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல்வர் பங்கேற்கும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தினை அமைச்சர் மூப்பை சாமிநாதன், MP ஆர் ராசா ஆகியோர் ஆய்வு செய்தனர். நீலகிரி வேட்பாளர் ஆர் ராசா மற்றும் திருப்பூர் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தஞ்சையில் டீ போட்டு கொடுத்து முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் வாக்கு சேகரித்தார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி 1000 விளக்கு பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் பார்த்தசாரதி சாலையில் நடந்து சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை வெளியாகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை 11 கோடி ரூபாய் வரி பாக்கி நோட்டீஸ் கொடுத்திருப்பதற்கு மாநில செயலாளர் முத்தரசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருமான வரி உட்பட அனைத்து வரிகளும் முறையாக செலுத்தி வருவதாக விளக்கமளித்துள்ளார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். காரில் பணம், பரிசு பொருட்கள் ஏதும் உள்ளதா என சோதனையிட்ட அதிகாரிகள் அதனை வீடியோவாக பதிவு செய்து கொண்டனர். சேலத்தில் உள்ள பழமை வாய்ந்த சுகவனேஸ்வரர், கோட்டை மாரியம்மன் கோவில்களில் துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பெருமாள் கோவிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மாயமாகிய நிலையில் பெட்டக சாவிகளை வைத்திருந்த கோவில் ஸ்தானிகர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். 952 கிராம் தங்கம் மற்றும் 2400 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பாரம்பரிய நகைகள் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை நாட்களில் கூடுதலாக காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருவதால் குன்னூர் உதகை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காத்திருந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகியதால் சுற்றுலா பயணிகள் சிரமமடைந்தனர். ஆதி திராவிடர்களுக்கான வீட்டுமனை ஒதுக்கீட்டிற்கு நிலம் கையகப்படுத்த புதிய அறிவிப்பாணை பிறப்பிக்காதது குறித்து CBI விசாரணை நடத்த பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டை தொடர்ந்து தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் 124 இரட்டை வாக்காளர்கள் உள்ளதாக நியூஸ் தமிழின் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கேரளாவின் உடுமன் சோலையில் உள்ள 124 பேருக்கு கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு உள்ளது தெரிய வந்த நிலையில் வரும் 1ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தில் அரசு மற்றும் சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகளில் தேர்வு தேதிகள் மாற்றப்பட்டுள்ளன. வரும் ஏப்ரல் 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த தேர்வுகள் முறையே ஏப்ரல் 24 மற்றும் 25ஆம் தேதி நடைபெறும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்தது. சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக தரைத்தளத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறினார். வியாசர்பாடி வாக்குச்சாவடி மையத்தை ஆய்வு செய்த அவர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்தார்.
தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்கள் ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தை நிறைவேற்றவில்லை என வழக்கு தொடரப்பட்டது. காவல்துறை உயரதிகாரியின் மகள் பெயரில் 5வது முறையாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் MRC நகரில் அமைந்துள்ள செட்டிநாடு வித்யாஸ்ரம் பள்ளி நிர்வாகத்திற்கு மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. வெடிகுண்டு புரளி கிளப்பிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகையில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், இந்திய கடற்படையினர், மீன்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசைப்படகில் சென்று 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தில் துப்பாக்கி முனையில் மூதாட்டியை மிரட்டி சொத்து ஆவணங்கள் மற்றும் தங்க நகைகளை பறித்த வழக்கில் குள்ளிச்செட்டிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் வைகை பாலனை போலீசார் கைது செய்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராமுத்தாய் என்ற மூதாட்டி புகார் மனு அளித்திருந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பெருங்குறுக்கை கிராமத்தில் அருந்து தொங்கிய மின்கம்பி தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயத்திற்கு சென்றபோது இந்த விபத்து எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆங்கூர் பாளையத்தில் கணவனை இழந்த பெண்ணிடம் முறையற்ற உறவில் இருந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் பெண் உட்பட இளைஞர் ஒருவரை கம்பம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகையில் உள்ள அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியில் பழங்குடியின மாணவர் ஒருவர் தலைமுடி வெட்டாததை காரணம் காட்டி 2 நாட்கள் தேர்வெழுத நிர்வாகம் மறுத்ததாக உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முடிவெட்டாத 3 மாணவர்களில் 2 அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக மாணவர் வேதனை தெரிவித்தார். தென்காசியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்டதாக பாஜக சின்னம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இளஞ்சி சாலையில் சென்ற ஆட்டோவில் 10,000 ரூபாய் மதிப்பிலான பாஜக டி-ஷர்ட்டுகள், துண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கணவர் இறந்த செய்தி கேட்டு சோகத்தில் மனைவியும் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முத்தையன் குப்பாயி தம்பதி சாவிலும் இணை பிரியாமல் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் T20 அணி கேப்டன் பதவியை ஷாஹின் அஃப்ரிடி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தலைவர் நடத்திய ஆலோசனையில் அஃப்ரிடிக்கு அழைப்பு விடுக்கப்படாததால் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் டேனியல் பாலாஜியின் திடீர் மரணம் அதிர்ச்சி அளிப்பதாக நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் டேனியல் பாலாஜியின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆறுதல்களையும் தெரிவித்துள்ளார். மாரடைப்பால் காலமான நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் சென்னை ஓட்டேரி மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள், திரையுலகினர் என ஏராளமானோர் பங்கேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். மஞ்சுமேல் பாய்ஸ் படக்குழுவை நேரில் அழைத்து நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டினார். அது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. முன்னதாக இவர்களை நடிகர் கமல்ஹாசன், தனுஷ், விக்ரம் சந்தித்து பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. மேக்கப் இல்லாமல் எந்த ஃபில்டரும் போடாமல் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை நடிகை கரீனா கபூர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மகனுடன் சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் எடுத்த புகைப்படத்திற்கு ரசிகர்கள் லைக்குகளை அள்ளி குவித்து வருகின்றனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் சார்பில் சிலுவையில் உயிர்நீத்த இயேசுபிரானுக்கு மரிக்கொழுந்து மலர் சாட்சி வழிபடும் நிகழ்வு நடைபெற்றது. நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி ஸ்ரீ நிகரில் முகில்வண்ணன் கருட வாகனத்திலும் தாயார் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்தனர். ஜியோமி
நிறுவனத்தின் SU7 எலக்ட்ரிக் கார் வருகிற மே மாதம் விற்பனைக்கு வருகிறது. மணிக்கு அதிகபட்சமாக 265 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட இந்த காரில் ஒருமுறை பேட்டரி சார்ஜ் செய்தால் 900 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம். காரின் சாதாரண மாடல் 24 லட்சம் ரூபாயாகவும் டாப் அண்ட் வேரியண்டின் விலை 34 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 4 கார்கள் விற்பனைக்கு வருகின்றன. டொயோட்டாவின் அர்பன் குரூசர் டைசார் SUV, மகேந்திராவின் மேம்படுத்தப்பட்ட XUV 300 கார்கள் அறிமுகமாகின்றன. அதே மாதிரி மேம்படுத்தப்பட்ட மாருதி சுசுகியின் ஸ்விஃப்ட் காரும் புதிய அம்சங்களுடன் விற்பனைக்கு வருகிறது. மேலும் டாடா நிறுவனத்தின் அல்ட்ராஸ் ரேசர் காரும் விற்பனைக்கு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.